நான் ஷூட் பண்ண முடிவு பண்ணும்போதே அந்த அம்மா மடியில் சிவனஞ்சன் படுத்துப்பான், அது டீச்சர் மடியில் தான் படுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டு ஷார்ட் யோசிச்சிருந்தேன். ஒருவேளை அது நடந்திருந்தால் இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கும் மோசமான சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஷார்ட் நான் எடுத்திருந்தோம்னா அது மிஸ் பண்ணிட்டேன். இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அடிக்கடி வரும், பட் ஸ்டில் வந்து பழகிய லைலா வந்தது மாதிரி. பட் அழகிய லைலா வர்றதை விட எனக்கு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டராக எல்லாரும் வந்து அந்த கேரக்டரை பார்த்துருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் நிக்கிலா விமலும் அப்படி தான். என்ன அப்படின்னா ஒரு நடிகரை வந்து நம்ம வந்து அவங்க வேறு படத்துக்காக சூஸ் பண்ணது. நான் கர்ணனுக்கு பேசினது, அதுக்கப்புறம் மாமன்னன், அப்படியே பண்ணாமல் போய் வாழையில் போட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஏதோ சின்னதாக ஓட்டிட்டு ஏதோ படம் பண்ணுறேன், நம்மளை போட்டு விட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சு. எனக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியல. இது சின்ன படம் இல்லை, இதுதான் என் வாழ்க்கையில் நான் எடுக்கணும்னு நினச்ச பெரிய படம்னு சொல்லி எனக்கு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஒரு நாள் அவங்க நம்பி பண்ணாங்க. நிறைய என்ன சொல்கிறது, இந்த கதையை உள்வாங்கிக்கிட்டு ஓகே இது ஏதோ நடக்க போகுது இந்த படத்தின் மூலமாக நினச்சி நம்பினாங்க. நம்பி நிறைய பேர் கேட்டாங்க, இந்த இடத்த சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன் அந்த கிளைமாக்ஸில் டீச்சர் வந்துக்கலாமே என்கிட்ட கேட்டாங்க. மொத்த மீடியாவுமே என்கிட்ட கேட்டுச்சு. எல்லா படம் பார்த்துட்டு பிடிச்சவங்கலாம் டீச்சர் எங்கே போனாங்கன்னு கேட்டாங்க. டீச்சர் டேட் இல்லை எனக்கு, ஓகேவா? ஏன்னா அந்த ஷூட் எடுத்ததே, அந்த கடைசி பாட்டு நான் எடுத்ததே மொத்த படமும் ஷூட்டிங் முடித்து எடிட் பண்ணி லாக் பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு தான் எடுத்தேன். 1 வருஷம் கழிச்சு தான் அந்த ஷூட்டிங் எடுத்தேன். 2 நாள் ஷூட்டிங்கு ஏதோ முழுமை அடையாமல் இருக்குது. இந்த மொத்த படத்தையும் பார்த்துட்டு வெளியே போகிறவன் என்ன கொண்டு போவான், அவனை நான் எப்படி அவனுக்குள்ள ஒரு இசையின் வழியாக அவனை செட்டில் பண்ணி அவனுக்குள்ள எமோஷனில் கடத்தி வீட்டுக்கு போகும்போது அவன் வந்து இது ஒரு பாடலாக எடுத்துகிட்டு போகணும், வெறுமனே அழுகை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஒரு படம் முடிஞ்சு வெளியே போகிறான்னா அவன் இதை கலையாக எடுத்துகிட்டு போகணும், ஒரு பாடலாக எடுத்துகிட்டு போகணும், முணுமுணுத்துக்கிட்டே போகணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த பாடல் 1 வருஷம் சந்தோஷம். ரொம்ப லேட்டாக தான் சார் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த படம்லாம் முடிஞ்சு இந்த பாட்டை இல்லை, பாதவத்தி சாங்கே இல்லை, ஒரு 1 வருஷம் கழிச்சு தான் அந்த பாட்டை நான் முடிவு பண்ணுறேன். அதுக்கு அவசரமாக ஷூட் பண்ண பிளான் பண்ணோம். படம் ரிலீஸுக்கு அவங்க டேட் இல்லை. நான் ஷூட் பண்ண முடிவு பண்ணும்போதே அந்த அம்மா மடியில் சிவனஞ்சன் படுத்துப்பான், அது டீச்சர் மடியில் தான் படுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டு ஷார்ட் யோசிச்சிருந்தேன். ஒருவேளை அது நடந்திருந்தால் இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கும் மோசமான சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஷார்ட் நான் எடுத்திருந்தோம்னா அது மிஸ் பண்ணிட்டேன். என் லைஃப்பில் ரொம்ப நான் வருத்தப்பட்டது வந்து அதுக்கு தான். என்னோடய ஆசிரியர் அந்த இடத்துல இல்லாமல் ஏன்னா இருந்தாங்க, ஒரு நிஜ வாழ்க்கையில் இருந்தாங்க. நிஜ லைஃப்பில் நிஜ கதையில் இன்னும் அத்தனை ஆசிரியர்களுமே அத்தனை பிணங்களும் அத்தனை உடல்களும் அடக்கம் செய்யும் வரைக்கும் என்னோட ஒட்டுமொத்த டீச்சரும் அந்த இறுதி நாள் அந்த வாழை தோப்புக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ யாருமே அழுதுகிட்டு. என்னோட அத்தனை ஆசிரியர்களுக்கு அந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அது தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த இடத்துல நான் ஆசிரியர் வைக்க முடியல. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாரி சார், தேங்க்யூ ஸோ மச். பூங்கடின்ற ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வாழ்ந்து சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறாரு. அந்த வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்து அதுவும் சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறது வந்து இன்னும் பெரிய விஷயம். ஸோ அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு, அவரோட வாழ்க்கையோட ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்க முடிஞ்சதில் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது. என்னென்னா ரொம்ப நாள் கழித்து இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அடிக்கடி வரும், பட் ஸ்டில் வந்து பழகிய லைலா வந்தது மாதிரி. பட் அழகிய லைலா வர்றதை விட எனக்கு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டராக எல்லாரும் வந்து அந்த கேரக்டரை பார்த்துருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து ஹாட் ஸ்டார் எப்போவுமே சொல்கிற மாதிரி எனக்கு அவங்களோட 4th அசோசியேஷன் திருப்பியும் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது அப்படின்றது எனக்கு எப்போவுமே சந்தோஷமான விஷயம் தான். அவர் சொன்ன மாதிரி திருப்பியும் ஃபேமிலிக்குள்ளே போகிற மாதிரி தான். அகெயின் வந்து திலீப் மாஸ்டர், அவரை எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் பார்த்த மாதிரி தான். அவருக்கு அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சுப்ராயன் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், தினேஷ் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கே அவங்கள பார்த்தாலும் எனக்கு ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தங்களை பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைட் மாஸ்டராக வரும்போது எனக்கு அவரை பார்த்தோன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ திருப்பி அவர் வந்து ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வெஞ்சர்லேயும் வந்து பாட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப
ஓவர்வெல்ம்டாக இருக்குது. அண்ட் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த பாய்ஸ் இவங்களோட வெற்றி பார்க்குறதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகணும், இந்த படத்தை பற்றி எல்லோரும் பேசணும்னு ஆசைப்பட்டது இவங்களுக்காக தான். ஸோ இந்த பாய்ஸ் வந்து அவங்கள எந்த அளவுக்கு வந்து எல்லோரும் பாராட்டுறாங்களோ அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் வந்து தேனீஸ்வர் சார், குமார் அண்ணா, இவங்கெல்லாம் தான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த படத்தில். ஸோ எல்லாரையும் வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாருக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.